ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின் ஃப்ரம் ஃபுட் அண்ட் ஹெல்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ராகி எப்படி கொடுக்கறதுன்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் 6-7 மாசத்துல நீங்க ராகி ஆரம்பிக்கும் போது ராகில நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால சில பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன், இல்லை கொஞ்சம் லூஸ் மோஷன்ஸ், வயிறு வலி இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ராகி ஆரம்பிக்கும் போது நீங்க ராகி மாவா வாங்குவீங்கன்னா அந்த மாவை ஒரு துணியில ஒரு 2 டீஸ்பூன், ஒரு வேஷ்டி துணியிலோ மஸ்லின் துணியிலோ போட்டு அதை தண்ணிக்குள்ள காமிச்சு அந்த பாலை மட்டும் பிழிஞ்சு அதை கஞ்சி மாதிரி காமிச்சு கொடுங்க. இல்ல நீங்க ராகி ஊற வச்சு முளைக்கட்டினீங்கனாலும் அந்த பாலை ஒரு துணியில வடிகட்டி அந்த பால் மட்டும் எடுத்து கஞ்சி காய்ச்சி கொடுங்க. ஒரு ப்ராப்ளமே வராது. 8 மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ராகி மாவை நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். அதை நீங்க கஞ்சியாவோ இல்ல இடியாப்பம் இல்லைன்னா அதுல ஆப்பம் நீங்க என்ன செஞ்சாலும் ராகியை அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த ராகி கொடுக்கறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கால்சியம், பாஸ்பரஸ், அயன் எல்லாமே நிறைய இருக்கு. கூடவே மாவுச்சத்தும் இருக்கு, நார்ச்சத்தும் இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க குழந்தைங்களுடைய டயட்ல 6 மாசத்துக்கு அப்புறம் ராகி நீங்க இன்க்ளூட் பண்ணலாம்.